அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்கூல் லீவ் விட்டு குட்டீஸ்ங்கலாம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அந்த ஜாலியாக இருக்க குட்டீஸ்களுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி குலோப்ஜான் செஞ்சு கொடுத்து நம்ம அசத்தலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். அதில் 1½ கப் அளவுக்கு இருந்தது மாவு. அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் கிட்ட கெட்டியாக பாலை காய்ச்சி ரெடி பண்ணியிருந்தேன். எப்போதும் போல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் குலோப்ஜான் வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு 1½ கப் அளவுக்கு இருந்த மாவுக்கு நான் 1½ கப் அளவுக்கே பார்த்தீங்கன்னா சுகர் எடுத்து அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்து, இதுக்கு பாவு பதம்லாம் தேவை கிடையாது. நல்லா பிசுபிசுப்பு தன்மை வரும்போதே நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதிலே கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு, மாவு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன். குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம இதை வந்து உருட்டி இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் ஆயில் சூடாகணும். ஆயில் வந்து ரொம்ப சூடாகாமல் கொஞ்சம் அரை சூடாக இருக்கும்போதே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக இதை போடணும். நம்ம போடும்போதே பார்த்திங்கன்னா மாவெல்லாம் நல்லா வந்து உப்பிட்டு அழகாக வரும். இதே வந்து இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி ரெடி பண்ணி நம்ம பாவில் சேர்த்து ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பரிமாறினா டேஸ்ட்டு வேறு லெவல்.